ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள் பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா, லாகின் பண்ணுறப்போ, அதாவது சிட்டிங் டிமிஷன் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு லாகின் பண்ணுறப்போ, இன்கரெக்ட் கிரெடென்ஷியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருது அப்படின்ட்டு சொல்லியிருந்தீங்க. அதை பற்றின முக்கியமான விவரங்களை நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். சரிங்களா? இப்போது நம்ம டெக்னீஷியன் கிரேட் 1 கிரேட் 3க்கான எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 19லேருந்து டிசம்பர் 29 வரைக்கும் ஷெடியூல் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 10 டிசம்பர் 2024 அன்றைக்கி வந்து டெக்னீஷியன் ஒன்னுக்கான ஓகே கிரேடு ஒன்னுக்கான அந்த சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் லைவ் பண்ணுறதுக்கான லிங்க்கு வந்து விட்டுருந்தாங்க. ஓகேங்களா? அதாவது டெக்னீஷியன் கிரேடு ஒன்னுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அது வந்து எனேபிள் ஆகிருக்கும். ஸோ அவங்க மட்டும் தான் செக் பண்ண முடியும். டெக்னீஷியன் கிரேட் 3க்கு அப்ளை பண்ணவங்க அந்த டைமில் அப்போது வந்து நீங்கள் லாகின் பண்ண ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்கரெக்ட் கிரெடென்ஷியல்னு சொல்லிட்டு வந்திருக்கும். ஓகேங்களா? அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அதாவது நேற்று 13 டிசம்பர் 2024 அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு சர்க்குலர் விட்டுருந்தாங்க. இந்த சர்க்குலர் யாருக்குன்னா டெக்னீஷியன் கிரேட் 3 ஓகேங்களா? அவங்களுக்கு இந்த மாதிரி நாங்கள் சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்பு அதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கை வந்து நாங்கள் வந்து லைவில் விடுறோம். சரிங்களா? நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா டேட் வைஸ் சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? 14ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா 20 டிசம்பர் 2024, 23 டிசம்பர் 2024 இந்த ரெண்டு நாளுக்கு உண்டான எக்ஸாம் டேட்டு யாராருக்கெல்லாம் லாக் ஆகுதோ அவங்களால மட்டும் தான் செக் பண்ண முடியும். அதுக்கப்புறம் 14ஆம் தேதியிலேருந்து அதாவது இன்னிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 24 டிசம்பர், 26 டிசம்பர், 27 டிசம்பர், 28 டிசம்பர், 29 டிசம்பர், 30 டிசம்பர் வரைக்கும் எக்ஸாம் டேட்லாம் யாராருக்கு லாக் ஆக போதோ அவங்களுக்கு வந்து அதுலேருந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு அதாவது லிங்க் வந்து எனேபிள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம போன வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருப்போம். ஒரு டேபிளோட டீட்டெயிலாக சொல்லியிருப்போம். சரிங்களா? அந்த டேபிள் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கங்க இந்த டேட்லாம். ஓகேங்களா? ஸோ அந்த டேட் வைஸ் தான் மேக்ஸிமம் பாசிபிலிட்டி இருக்குது உங்களுக்கு வந்து இந்த லிங்க் வந்து எனேபிள் ஆகிறதுக்கு. எப்போ உங்களுக்கு வந்து இந்த டேட்டில் எந்த எக்ஸாம் டேட் உங்களுக்கு லாக் ஆகுதோ அந்த எக்ஸாம் டேட்லேருந்து 10 நாளைக்கு முன்னாடி சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப், அந்த எக்ஸாமுக்கு முன்னாடி அந்த எக்ஸாம் டேட்லேருந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகும். ஸோ நீங்கள் ரெகுலராக செக் பண்ணிட்டு இருங்க. இது ஒரு ஃபஸ்ட்டு ஒரு முக்கியமான விஷயம். ஓகேங்களா? இப்போது ஏன் வந்து நம்மளுக்கு இன்கரெக்ட் கிரெடென்ஷியல் சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து ஷோ ஆகுது? சரிங்களா? ஏன்னா இப்போது டெக்னீஷியன் கிரேட் 3க்கான சர்க்குலருமே அவங்க வெளியே விட்டுட்டாங்க. இந்த மாதிரி நாங்கள் லிங்க்குமே லைவில் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ லிங்க்கு லைவ் ஆச்சுன்னா ஆக்சுவலாக நம்மளுக்கு என்ன வந்து ஷோ ஆகணும்? நம்ம செக் பண்ணும்போது இந்த மாதிரி தான் ஷோ ஆகணும். டியர் கேண்டிடேட், சிட்டி ஸ்லிப் இஸ் நாட் yet live for your applications. It will be made live 10 days before the date of your exam அப்படின்னு சொல்லிட்டு தான் அதாவது ஆக்சுவலாக டிஸ்பிளே ஆகணும். ஆனால் ஏன் இன்கரெக்ட்னு சொல்லிட்டு வருது? ஓகேங்களா? ஏன்னா இப்போ வந்து கிரேட் 3க்குமே அவங்க லிங்க் எனேபிள் பண்ணிட்டாங்க இல்லையா? அதுதான் அந்த செக்டரில் அவங்க தெளிவாக சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? நாங்கள் வந்து இன்னிலேருந்து வந்து எனேபிள் பண்ணியிருக்கோம், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இன்கரெக்ட் கிரெடென்ஷியல்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்குது. ஸோ அது வந்து நிறையா ப்ராப்ளம் ஆகிட்டுருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம ஒரு விஷயம் நம்ம பார்க்கலாம். அதில் வந்து உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? இதை நீங்கள் மறுபடியும் செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கூகுளில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி சென்னைன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். சரிங்களா? நம்ம அஃபிஷியல் வெப்சைட் சர்ச் பண்ணுங்கள். ஸோ ஆர்ஆர்பி சென்னைன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே வந்து நம்ம அஃபிஷியல் வெப்சைட்க்கான லிங்க் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து சொல்லியிருப்பாங்க, அதாவது டெக்னீஷியன் கிரேட் 3க்கான அந்த சர்க்குலர் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அப்புறம் டெக்னீஷியன் கிரேடு 1க்கான சர்க்குலர் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அதாவது சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப். ஓகேங்களா? அங்கே லிங்க் எங்கே இருக்குன்னு பாருங்கள். லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. கிளிக் இயர் வியூ சிட்டி இன்டிமேஷன் டெக்னீஷியன் கிரேட் 1 அண்டு கிரேட் 3ன்னு சொல்லிட்டு பொதுவாக சொல்லியிருக்காங்க. வேறு எங்கேயாவது லிங்க் இருக்கா? அப்புறம் மார்க் டெஸ்ட் லிங்க் இருக்குது. அப்புறம் வந்து நோட்டிஃபிகேஷன் இங்கிலீஷ், ஹிந்தி, அப்புறம் ஓல்டு நோட்டீஸ்னு சொல்லிட்டு இப்படி தான் இருக்குது. சரிங்களா? ஸோ 2 சர்க்குலரு, அதுக்கப்புறம் சிட்டி இன்டிமேஷன் லிங்க்கு, அது டெக்னீஷியன் கிரேடு 1க்கும் கிரேட் 3க்கும் காமனாக இருக்குது. இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்களேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து கேண்டிடேட் லாகின் பேஜுக்கு வந்து போகும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து கேண்டிடேட் லாகின் பேஜு. இங்கே இந்த லிங்க்கோட அந்த நம்பர் நோட் பண்ணுங்கள். சரிங்களா? இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆர்ஆர்பி digialm.com eForms configure அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, HTML. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் நோட் பண்ணுங்கள். முக்கியமாக 2667/ போட்டு 92088 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அப்புறம் login.html இருக்குது. இந்த நம்பர் நான் நோட் பண்ணிக்கோங்க. 2667/92088 அப்படி இருக்குது பார்த்தீங்களா, இதனால நோட் பண்ணிக்கோங்க. இது நம்ம சென்னை ஜோனில் இருக்கிற
காமனாக இருக்கிற லிங்க் சரிங்களா. இதை ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து இந்த லிங்க்கில் இந்த நம்பர் இப்படி இருக்கும் சரிங்களா. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்ணுறேன், அகைன் ஒரு அதர் ஜோன் வெப்சைட்டு, ஆர்ஆர்பியோட அதர் ஜோன் ஓகேங்களா. உதாரணத்துக்கு நான் சண்டிகர் ஓகேங்களா, அந்த ஜோனோட வெப்சைட் வந்து நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். நீங்கள் கூகுளில் போயிட்டு ஆர்ஆர்பி சண்டிகர் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து அதுக்கான லிங்க் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுதுங்க சரிங்களா. கிளிக் பண்ணிங்கன்னா சண்டிகரோட வெப்சைட்டுக்கு வந்து போகும் ஓகேங்களா. இதுதான் வந்து சண்டிகரோட அஃபிஷியல் வெப்சைட்டு, ஆர்ஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்டு. இங்கே வந்து பாருங்களேன், இங்கே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் கிரேட் 3 இருக்குது பாருங்க. பாருங்கள் நோட்டீஸ் ரிகார்டிங், இங்கேயே பாருங்கள் டெக்னீஷியன் கிரேட் 3 இருக்குங்களா. அதுக்கப்புறம் இங்கே டெக்னீஷியன் கிரேட் 1 இருக்குது சரிங்களா. ஸோ நோட்டீஸ் ரிகார்டிங் எக்ஸாம் சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப், அதாவது ஸ்லிப்பு டவுன்லோட் பண்ணுறதுக்கு, அதாவது சர்க்குலர் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இது வந்து. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லிங்க் இருக்கும், லிங்க் டு வியூ டவுன்லோட் சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்பு இல்லை இ கால் லெட்டர்னு சொல்லிட்டு அப்படி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. இது டெக்னீஷியன் கிரேட் 3க்கு. ஏன்னா டெக்னீஷியன் கிரேட் 3 லேட்டஸ்ட்டாக வந்து அறிவிச்சிருந்தாங்க இல்லையா, 13 டிசம்பர் 2024. ஸோ 10 டிசம்பர் 2024 அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் கிரேட் 1க்கு வந்து அறிவிச்சிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான சர்க்குலர் ஃபஸ்ட்டு அந்த லிங்க் இருக்கும், நோட்டீஸ் ரிகார்டிங் சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் ஃபார் டெக்னீஷியன் கிரேட் 1 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அப்புறம் அவங்களுக்கான லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க, தனித்தனியாக இருக்கும். ஆனால் நம்ம சென்னை வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா காமனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த சண்டிகர் வெப்சைட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். நான் என்ன பண்ணுறேன், இந்த டெக்னீஷியன் கிரேட் 3 இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இந்த லிங்க் டு வியூ டவுன்லோட் சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன், இந்த லிங்க்கு அட்ரஸ் லிங்க், இது இந்த கேண்டிடேட் லாகின் ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா, இந்த அட்ரஸ் லிங்க்கு செக் பண்ணுங்கள், நல்லா செக் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி அங்கே இருக்கிற மாதிரி சேமாக அங்கே இருக்குது. ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் மட்டும் அங்கே இருக்கும், என்னென்னா இந்த நம்பர் செக் பண்ணுங்கள், 2667920889 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. நல்லா புரிஞ்சுக்குங்க, 89. ஆனால் நம்ம சென்னை ஜோனில் ஓப்பன் பண்ண பார்த்தீங்களா, அங்கே என்ன இருக்குங்க பாருங்கள் 92, அதாவது இந்த 2667 வந்து ரெண்டு இடத்துலையுமே காமனாக இருக்கும். நல்லா புரிஞ்சுக்குங்க, 2667 வந்து ரெண்டு இடத்துலையுமே காமனாக இருக்குது. ஆனால் இந்த 92089 மட்டும் இங்கே டிஃபர் ஆகும். நம்ம சென்னை ஜோனில் வந்து பார்த்தீங்கன்னா 92088ன்னு இருக்கும் நம்ம சென்னை ஜோனில். ஆனால் சண்டிகரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 92089 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ வித்தியாசம் மாறுது ஓகேங்களா. அதே போல் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வச்சிங்கன்னா இங்கே சண்டிகர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் கிரேடு 1க்கான அந்த சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்போ இல்லை கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணுற லிங்க்கோ கொடுத்துருப்பாங்க. அதை பாருங்கள், இந்த 10 டிசம்பர் 2024 பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள் லிங்க் டு வியூ, அதை வந்து கிளிக் பண்ணுங்களா. கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கான லிங்க் வந்து ஓப்பன் ஆகும். இங்கே இருக்கிற நம்பர் செக் பண்ணுங்கள், அந்த லிங்க்கில் 2667920888 அப்படி இருக்குது பார்த்தீங்களா. அப்போது நம்ம சென்னை ஜோனில் இருக்கிற அந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா 92088 தான் இருக்குது. அப்போது அந்த 92088 வந்து யார் செக் பண்ணணும், டெக்னீஷியன் கிரேட் 1 அப்ளை பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க செக் பண்ணுறதுக்கான லிங்க் தான் நம்ம சென்னை ஜோனில் வந்து அப்டேட் ஆகிருக்கு. ஸோ நம்ம சென்னை ஜோனில் இந்த மாதிரி சண்டிகர் வெப்சைட்டில், ஆர்ஆர்பி ஜோனோட சண்டிகர் வெப்சைட்டில் அவங்க வெப்சைட்டில் அப்டேட் பண்ண மாதிரி தனித்தனியாக லிங்க் வந்து அப்டேட் பண்ணலை. நீங்கள் வந்து தெளிவாக பாருங்கள், இந்த வீடியோ எடுக்கிற இந்த டைமிங்கில் வரைக்கும் இன்னும் தனியாக அப்டேட் பண்ணலை. ஸோ பொதுவாக தான் இங்கே வந்து பாருங்களேன், கிளிக் ஹியர் வியூ சிட்டி இன்டிமேஷன் டெக்னீஷியன் கிரேட் 1 டெக்னீஷியன் கிரேட் 3ன்னு சொல்லிட்டு பொதுவாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணும்போது நமக்கு இந்த லிங்க் அந்த அட்ரஸ் பார்த்தீங்கன்னா 92088ன்னு இருக்குது. ஸோ இதுவே சண்டிகரில் அது வந்து நம்ம டெக்னீஷியன் கிரேடு 1க்கு வந்து ஓப்பன் பண்ண போதும் பார்த்தீங்கன்னா அதே 92088 தான் இருக்குது. அப்போ நம்ம சென்னை ஜோனில் இருக்கிற அந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் கிரேடு 1க்கான லிங்க் தான் அங்கே சண்டிகர் வெப்சைட்டில் வந்து ஷோ ஆகுது சரிங்களா. அப்போ அந்த சண்டிகர் வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெக்னீஷியன் கிரேட் 3க்கு வந்து கிளிக் பண்ணோம்னா நமக்கு எது ஷோ ஆகுது, 92089 சரிங்களா, இதுதான் ஷோ ஆகுது. அப்போது டெக்னீஷியன் கிரேட் 3க்கு வந்து தனி லிங்க். அப்போ நம்ம என்ன பண்ணணும், டெக்னீஷியன் கிரேடு 1க்கு வந்து நம்ம அந்த லிங்க்கில் போயிட்டு நம்ம க்ரெடென்ஷியல்லாம் கொடுத்துட்டு லாகின் பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்து என்ன ஷோ ஆகும், இன்கரெக்ட் க்ரெடென்ஷியல் தான் ஷோ ஆகும் ஓகேங்களா. ஸோ இந்த லிங்க்கு நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன், நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். இல்லை நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த சண்டிகர் வெப்சைட்டில் போயிட்டு அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் உங்கள் க்ரெடென்ஷியல் போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து மறுபடியும் அகைன் இன்கரெக்ட் க்ரெடென்ஷியல் வருதா, இல்லை நம்ம முன்னாடி சொன்னோம் பார்த்தீங்களா, டியர் கேண்டிடேட் யுவர் சிட்டி ஸ்லிப் நாட் எட் டு லைவ் அப்படின்னு சொல்லிட்டு வருதுல்ல, அந்த மாதிரி வருதா அப்படின்னு மறுபடியும் செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. ஸோ இதை தான் உங்கள்கிட்ட தெளிவாக சொல்லலாம்னு பார்க்குறேன். ஸோ இந்த ஒரு விஷயம் இருக்குது, நீங்கள் அகைன் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கரெக்டாக உங்களுக்கு வந்து எப்போ எக்ஸாம் டேட் லாக் ஆகுதோ 10 நாளைக்கு முன்னாடி தான் உங்களுக்கு வந்து எனேபிள் ஆகும்.
அப்படி எனேபிள் ஆகலாம் உங்களுக்கு என்ன ஷோ ஆகுனா இன்கரெக்ட்னு ஷோ ஆகாது. டியர் கேண்டிடேட் யுவர் சிட்டி ஸ்லிப் இஸ் நாட் எட் லைவ் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஷோ ஆகும். 10 டேஸ் பிஃபோர் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு டிஸ்பிளே ஆகும். சரிங்களா, இன்கரெக்ட் க்ரெடென்ஷியல் டிஸ்பிளே ஆகாது. ஸோ இப்போது வரைக்கும் நம்ம சென்னை வெப்சைட்டில் வந்து தனித்தனியாக லிங்க் வந்து ஆக்டிவேட் பண்ணி அதாவது எனேபிள் பண்ணாமல் இருக்காங்க. ஆனால் சண்டிகர் வெப்சைட்டில் எனேபிள் பண்ணியிருக்காங்க. நான் உதாரணத்துக்கு இந்த ஒரு வெப்சைட் தான் இப்போதைக்கு செக் பண்ண இப்படி இருக்குது. சரிங்களா, நீங்களுமே இந்த மாதிரி அதர் ஜோன் வெப்சைட்டும் செக் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு பெங்களூர் செக் பண்ணுங்கள், இல்லை பாட்னா செக் பண்ணுங்கள், நார்த் சைடு ஜோனில் இருக்கிற ஆர்ஐபி வெப்சைட்டும் செக் பண்ணுங்கள். சரிங்களா, நீங்கள் அப்பப்போ அங்கே அந்த வெப்சைட்டுமே சர்ச் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆர்ஐபி பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் காமன் தானே. சர்க்குலர்லாம் மேபி காமனாக தான் விடுவாங்க, சம்டைம்ஸ் மட்டும் டிஃபர் ஆகலாம். சரிங்களா, இப்போதைக்கு ஓவராலாக தானே எக்ஸாம் நடந்துட்டுருக்கு. அதாவது ஷெடியூல் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா பொதுவாக தான் எல்லாம் விட்டுட்டு இருக்காங்க. அதனால எந்த ப்ராப்ளமும் இல்லை. நீங்கள் அதர் ஜோன் வெப்சைட்டையும் செக் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ இப்போதைக்கு இதுதான் விஷயம் இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதாவது இந்த லிங்க்கை நான் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். டெக்னீஷியன் கிரேட் 3 இங்கே தனியாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா சண்டிகர் வெப்சைட்டில். இந்த லிங்க்கை நான் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் லாகின் கிரெடிட்ஸில் போட்டு செக் பண்ணி பாருங்கள், என்ன ஆப்ஷன் வருதுன்னு பாருங்கள். சரிங்களா, அதுக்கப்புறம் நம்ம அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஹெல்ப் டெஸ்க் நம்பர் தான் கான்டாக்ட் பண்ணணும். சரிங்களா, அது அப்புறம் பார்த்துக்கலாம். நான் வந்து அதையும் நாங்கள் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்கரெக்ட் க்ரெடென்ஷியல்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னா நீங்கள் இங்கே ஹெல்ப் டெஸ்க் நம்பர் இருக்குது, அதுக்கே நீங்கள் கால் பண்ணி கிளியர் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. உங்களுக்கு கரெக்டான லிங்க்கு, அதாவது நீங்கள் நம்ம செக் பண்ணுற லிங்க்கு வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு எப்படி ஷோ ஆகும், இப்படி தான் ஷோ ஆகும். டியர் கேண்டிடேட் சிட்டி ஸ்லிப் இஸ் நாட் எட் டு லைவ் ஃபார் யுவர் அப்ளிகேஷன், இட் வில் பி மேட் லைவ் 10 டேஸ் பிஃபோர் த எக்ஸாம் டேட் ஆஃப் யுவர் எக்ஸாம் அப்படின்னு தான் ஷோ ஆகணும். இதுதான் கரெக்ட் வே. ஓகேங்களா, ஏன்னா இப்போ டெக்னீஷியன் கிரேட் 3க்குமே லைவில் வந்துச்சு. ஓகேங்களா, ஸோ இருக்கிற ஃபேக்ட் இதுதான். இது வரைக்கும் நம்ம சென்னை ஜோனில் ஒரே லிங்க் தான் காமனாக இருக்குது. டெக்னீஷியன் 1க்கும் சரி, டெக்னீஷியன் 3க்கும் சரி, அது கிரேட் 1 கிரேட் 3க்கும் சரி, ஒரே லிங்க் தான் காமனாக இருக்குது. ஆனால் சண்டிகர் வெப்சைட்டில் உதாரணத்துக்கு அந்த வெப்சைட்டில் கிரேட் 1க்கு தனியாக ஒரு லிங்க்கு, கிரேட் 3க்கு தனியாக லிங்க் தான் அதில் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க்கோட அட்ரஸ் வந்து வேரி ஆகுது. சரிங்களா, அதை தான் இப்போ நான் உங்கள்கிட்ட கிளியராக ஷோ பண்ணியிருக்கேன். சரிங்களா, ஸோ அந்த லிங்க்கில் நீங்கள் அகைன் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். அதே போல் முக்கியமான விஷயம் மறுபடியும் நான் சொல்லிட்டு இருக்கேன், இந்த டேட் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, ஏன்னா இன்னும் உங்களுக்கு வரலன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பயப்படக்கூடாது. சரிங்களா, அதாவது எக்ஸாம் டேட் வந்து மொத்தம் இந்த 7 நாள் சொல்லியிருக்காங்க இல்லையா. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, ஃபஸ்ட்டு விட்டு ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா 29 வரைக்கும் தான் எக்ஸாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷெடியூல் விட்டுருந்தாங்க இல்லையா, அதெல்லாம் 30 டிசம்பர் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அதுவுமே ஒரே குழப்பமாக இருக்குது. சரிங்களா, இதில் எக்ஸாம் நடக்குமா இல்லை ஏன்னா மிஸ்டேக்கா அப்படின்னு தெரியல. சரிங்களா, ஸோ இதையுமே பார்த்துக்குங்க. ஸோ உங்களுக்கு வந்து எப்போ எக்ஸாம் டேட் வந்து நடக்குதோ அது நமக்கு தெரியாது. எப்போ தெரியும், சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் பார்த்தா தான் தெரியும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், ரெகுலராக செக் பண்ணிட்டே இருக்கணும். சரிங்களா, ஸோ நீங்கள் ரெகுலராக செக் பண்ணிட்டே வாங்க. இன்றைக்கி டேட் வந்து பார்த்தீங்கன்னா 14 டிசம்பர். சரிங்களா, இன்றைக்கி டேட் 14 டிசம்பர். 14 டிசம்பர்லேருந்து 21 டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு தெரியாத வரைக்கும் என்ன பண்ணணும், செக் பண்ணிகிட்டே இருக்கணும். சரிங்களா, அதே போல் கால் லெட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 டிசம்பர்லேருந்து, ஓகேங்களா, 15 டிசம்பர்லேருந்து, அதாவது டெக்னீஷியன் கிரேட் 1க்கு சொல்கிறேன். ஓகேங்களா, அவங்களுக்கும் டெக்னீஷியன் கிரேட் 3 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 டிசம்பர்லேருந்து என்ன பண்ணணும், நீங்கள் செக் பண்ணிகிட்டே வாங்க. ஓகேங்களா, 15 டிசம்பர்லேருந்து 27 டிசம்பர் வரைக்கும் செக் பண்ணிட்டு வாங்க. எதுக்கு, கால் லெட்டருக்கு. ஸோ இந்த டேட் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக செக் பண்ணிட்டே வாங்க, கண்டிப்பாக அப்டேட் ஆகும், பயப்பட வேண்டாம். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த லிங்க் ஓகேங்களா நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த சண்டிகர் வெப்சைட்டோட லிங்க்கு, அந்த லிங்க் தான் எல்லாருக்கும் காமனாக கொடுப்பாங்க. ஓகேங்களா, அந்த லிங்க்கு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதை வச்சு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா என்ன அப்டேட் வருது என்ன இன்ஃபர்மேஷன் வருதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் அப்டேட் பண்ணுங்கள். சரிங்களா, அதுக்கப்புறம் மேற்கொண்டு என்னென்னு பார்க்கலாம். அப்புறம் ஹெல்ப் டெஸ்க் நம்பருக்கு நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சொல்யூஷன் கொடுப்பாங்க. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயம் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு இருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, எல்லா எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் வேறு ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா நம்ம வந்து அந்த வீடியோவில் வந்து சந்திக்கலாம். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.